ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கலாம்னு நினச்சோம். இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. கடகடன்னு போய் சாப்பாடு வேலையெல்லாம் செய்யணும். அக்கா வீட்டில் வேலை விறுவிறுப்பாக வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க. அக்கா மாட்டா இருக்காளா இல்லை சின்ன பொண்ணெல்லாம் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த மாட்டுக்கு கொஞ்சம் வைக்க பொண்ணும் இந்த மனுஷன் எழுந்துக்கிற மாதிரி தெரியல. சதீஷ் கிட்ட சொன்னால் எல்லா வேலையும் என்னையே சொல்கிறேன்னு சொல்லுவா. பூ மாதிரியே சாமான் தொலைக்க சொன்னோம். நம்மனா போய் வைக்க போட்டுட்டு அப்புறம் சமையல் வேலையை பார்க்க வேண்டியது தான். வீட்டு இல்லை வாழை மரம் இருந்தால் வீடே ஒரு தனி அழகாக மாறிடுது. நம்ம வீடு இத்தனை நாள் இந்த அழகை விட இன்னைக்கு தான் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வாழை செடியை பார்க்கும் போதே ஒரு சந்தோஷம் வருது தானா. சும்மாவா சொன்னாங்க வாழ்ந்தா வாழை எடி வாழையா வாழணும்ன்ட்டு. சரி போய் வைக்காவ போட்டுட்டு வர வேண்டியதுதான். இந்த நைட்டு மட்டும் எப்படி தான் எவ்வளோ சீக்கிரமாக போயிடுதுன்னு தெரியல. இப்போ தான் படுத்த மாதிரி இருக்குது, எப்பயோ விடிஞ்சிருச்சு. இந்த சோனி வேறு காலையில் படிக்கணும், டெஸ்ட் இருக்குது, என்னை எழுப்புன்னா இப்படி தூங்கிட்டு இருக்கா. நம்மளே எழுந்துட்டோம். போங்கப்ப, எனக்கு ஒரே தூக்கமாக வருது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன சோனி ஃபோனை பார்த்து பார்த்து முழுக்கிருக்காவே மாறிட்டா போலவே, தூக்கத்திலே பெணாத்திட்டு இருக்கா. போய் எழுப்புவோம், என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். எழுப்பிட்டு நம்ம படிக்கலான்னு பார்த்தோம். சரி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கீழே போய் பார்ப்போம். இவளை எழுப்பிட்டு இவள் படித்தா படிக்கட்டும், இல்லைனா அம்மா கிட்ட போய் சொன்னால் திட்டு வாங்கட்டும். சோனி சோனி படிக்கணும்னு சொன்னால எழுந்துரு. நான் எப்பப்பா படிச்சிருக்கேன், என்னெல்லாம் ஏன்ப்பா எழுப்புறீங்க? நான்லாம் பார்த்து தான் எழுதுவேன் டெஸ்ட்டையே. தூக்கத்தில் உண்மையெல்லாம் வருது பாரு, இன்னும் என்னென்ன சொல்கிறான்னு கேட்கலாம். சோனி இப்போ எழுந்துக்கிறியா இல்லை போய் அம்மாவை கூப்பிட்டுமா? என்ன இது, இந்த சத்யா நேரில் தான் டார்ச்சர் பண்ணுறான்னு பார்த்தா கனவுல வந்து எழுந்து படி படின்னு டார்ச்சர் பண்ணுறாளே. ஒழுங்காக போயிடு, இல்லைனா அவ்வளோதான் உனக்கு. சோனி மேடம், கனவு லோகத்துலேருந்து வெளியே வாங்க, விடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எக்ஸாம் இருக்குது, படிக்கணும்னு சொன்னீங்க, கிளாஸ் டெஸ்ட் இருக்குன்ட்டு. எழுப்புறேன், உண்மையெல்லாம் வாயிலிருந்து வருது. எழுந்துக்கிறீங்களா இல்லை போய் அம்மாவை கூப்பிட்டுமா? என்ன இது, தூக்கத்தில் கூட பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்க. என்னால் எழுந்துக்க முடியாது. நீ கனவுல தானே போய் அம்மா கிட்ட சொல்ல போகிற, போய் சொல்லிக்கோ. எனக்கு என்ன பயமா என்ன? நிஜத்தில் சொன்னாவே நான் பயப்பட மாட்டேன். கனவுல வந்து சொல்கிறீ, என்ன கேட்பேனா என்ன? சரி சரி, அப்போ நீ இப்படியே தூங்கிட்டு நான் போய் அம்மாவை கூப்பிட்றேன். சோனி, உனக்கான லாஸ்ட் வார்னிங். இப்போ எழுந்துக்கலைன்னா நான் கண்டிப்பாக அம்மாவை போய் கூப்பிடுவேன். என்ன இவ அம்மாவை கூப்பிடுவேன்னு கனவுல கூட மிரட்டிட்டு இருக்கா. ஒரு வேளை நிஜமாவே கூப்பிட்றாளா? நான் போய் அம்மாடியே சொல்கிறேன், நீ இப்படியே தூங்கிட்டு மேடம். ஐயோ, நம்ம கண்டது கனவு இல்லையா, நிஜமா? அக்கா அக்கா இருக்கா இருக்கா. என்ன மேடம், தூக்கம் தெளிஞ்சுதா இல்லையா? கனவுல தான் உண்மையை பேசுகிறீங்க. இத்தோட எதனா கேட்கணும்னா உங்களை தூங்க வச்சுட்டு கனவுல தான் கேட்கணும் பொழுது. ஐயோ, நம்ம கனவுல தான் இவன் மிரட்டுறான்னு நினச்சி ரொம்ப ஓவராக உண்மையெல்லாம் பேசிட்டோமே. படிக்கணும்னு சொன்னல, எடுத்து வச்சு ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு. நான் போய் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரேன். நீ படிக்காம கண்ணி இருந்தேன்னா நான் கண்டிப்பாக அம்மா கிட்ட சொல்லி அடி வாங்க வைப்பேன். இல்லை இல்லை, நான் படிக்க தான் போகிறேன். சரி சரி, நீ போய் அம்மாவை பாரு, நான் படிச்சுட்டு வரேன். காலையில் எழுந்ததும் என் பிள்ளைங்க முகத்தில் முழிக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கு. இந்த ஃபோட்டோவை இங்கே மாட்டினது எவ்வளோ அருமையாக இருக்குது. என் பிள்ளைங்க எப்பவும் பார்த்துட்டு போவோம், இருக்கணும் மாதிரியே இருக்கு. என்ன இது காலையில் வீடு சத்தம் காட்டாத இருக்கே, ராணி எழுந்தாலா இல்லையான்னு தெரியலையே. போய் பார்ப்போம் என்னதான் பண்ணுறா ராணின்னு. பரவாயில்ல, காய்கறிலாம் வாடி வாடின்னு போயிடுவோம் நினச்சேன். நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்கறி பார்க்கறதுக்கு. மணி ஆயிடுச்சு. இந்த சின்ன பொண்ணு உமாவை இன்னும் அழகாணும். எப்போ தான் வருவாளுங்க, என்ன தான் கதையோ அவளுக்கு தெரியல. ஒரு நாள் சீக்கிரமாக வந்தாங்க, 4 நாள் லேட்டாக வராளுங்க. ஒரு நாள் திட்டினா 4 நாள் சீக்கிரமாக வராளுங்க. நான் பிள்ளைங்களோ தெரியல. சரி, அவளுங்க வரட்டும். வழி நம்மனா காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சு இட்லி எல்லாம் ஊற்றி வைக்கலாம். இட்லி கடை போட்டால் வீடு ஃபுல்லாக காய்கறியாக இருக்குது. இந்த பசங்க வேறு என்ன பண்ணுன்னு தெரியல. இந்த இட்லி குண்டான எங்கே வச்சுன்னு தெரியல. இதை தேர்றது ஒரு வேலை இருக்கும்போது கழுவி வெளியே கவுத்து வச்சிருக்காங்க என்ன தெரியல. சரி போய் எத்தனை வந்து இட்லியை ஊற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் தான் வேறு வேலையை செய்யணும். இல்லைனா டைம் ஆயிடும். டைம் வேறு ஆயிடுச்சு. இவனுக்கு எப்போ வரது நான் ஒன்றா கதையோ தெரியல. இட்லியை ஊற்றி வச்சா ஒருத்த எங்கள் பரோட்டா மாவு பேசினாலுங்க, ஒருத்தைய குருமாலை வச்சாலும் கடகன்னு வேலை முடியும். இன்னும் வராத கராளுங்க. என்ன இந்த ராணி வீடு ஃபுல்லாக கடையாகிட்டு உட்காந்துருக்காளே. இட்லி கடை ஆரம்பிச்சா வீடு ஃபுல்லாக காய்கறி வாங்கி வச்சிருக்காளே. ராணி, என்ன வேணும், என்ன வேணுமா? எனக்கெல்லாம் எதுவும் வேணாம். என்னாச்சு காலையில் ஒரு மாதிரி இருக்க? ஒரு மாதிரியும் இல்லை, 2 மாதிரியும் இல்லை. இந்த 2 பேரும் இன்னும் வராது இருக்காங்க. டைம் ஆயிடுச்சு இட்லி கடைக்கு. நான் இப்போ தான் இட்லியை ஊற்றி வச்சுருக்கிறேன். வந்தாலுங்க ஒருத்தர் ஒரு வேலையை கடகன்னு செய்வாங்கன்னு பார்த்தா ஆளையே காணும். சரி, அவளுங்க தான் வரல. உங்கள் பிள்ளைங்க 1க்கு 2 இருக்காது, 2 பொம்பளை பசங்க. அம்மாவுக்கு கூட மழை ஒத்தாசையாக ஒரு வேலை செய்வோன்ட்டு கிடையவே கிடையாது. அவளுங்க என்னைக்குன்னா ஒரு நாள் வேலை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக இன்றைக்கி மழை வந்தே தீரும். ஏன்னா செய்கிறதே வருஷத்தில் ஒரு வாரி தானே. சரி சரி, நீ பொறுமையாக செஞ்சு போய் சாப்பாடெல்லாம். ஆனால் வெளியே கொஞ்சம் போயிட்டு வரேன், வேலை இருக்குது. இப்போ என்ன வேலை? வேலைக்கு 8:30 மணிக்கு தான் போவேன்னு சொன்னீங்க. இதுக்குள்ளே எங்கே கிளம்புறீங்க? ஏதோ ஒரு வேலை, இது வரேன். கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாமல் போயிட்டே இருக்கீங்க. எப்பயோ போயிட்டாரு போல இவர். அதுக்கு மேலே ஒரு டீ கடையில் போய் உட்காந்துன்னு கதையை பேசிட்டு காஃபியை குடிச்சிட்டு வரத்துக்கு இல்லாததெல்லாம் பண்ணுவார். அதுக்குன்னு பெட்ரோலை போட்டுட்டு போகிறாரு. நடந்து போனால் கொஞ்சம் தொப்பனா குறையும். பைக் எடுத்து சுற்றி நடக்கிறதே இல்லை. குண்டா இருக்காரு. இவ்வளோ குண்டா இன்னும் நல்லா டீயை குடிச்சு முடியெல்லாம் நினைச்சு சீக்கிரம் வயசான கிழவ மாதிரி ஆக போகிறாரு. இந்த பிள்ளைங்க வந்தால் சாமானா தொலைக்கி வைக்கலாம். ஒன்றும் அலைய காணும். என்னதான் பண்ணுறாங்களோ தெரியல. அம்மா வா வா, இப்போ தான் எழுந்து வந்தியா? இந்த சாமானெல்லாம் எடுத்து போட்டு வெளியே தொலைக்கு போ. சரிம்மா, நான் தொலைக்கிட்டு வரேம்மா. இன்னொரு எங்கே எழுந்தாளா இல்லையா? அவள் படிச்சுட்டு இருக்காம்மா. என்ன ஒரு நாள் இல்லாத திருநாளாக இருக்கு? அதிசயமாக மேடம் படிக்கிறாங்க, வேலை இருக்குதுன்ட்டு பார்த்துட்டு போய் பச்சை நிலை ஆக்ஷன் பண்ணுறாளா என்ன? நீ சப்போர்ட் பண்ணுறியா என்ன அவளுக்கு? இல்லைம்மா, இன்னைக்கு நான் கிளாஸ் டெஸ்ட் இருக்கா, அதம்மா படிச்சுட்டு இருக்கா. சாமான் தானே நான் தொலைக்கிற ஆட்டமா.
அம்மா மட்டும்லாம் இல்லை, துணி இருக்குது துவைக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் யாரும் துவைப்பாங்க? 2 வேலையும் செய்யுங்க. இன்னும் இந்த சின்ன பொண்ணு உமா வரல, நான் மற்ற எவ்வளோ வேலை செய்யுது? அவளுங்க வந்தால் கூட மட ஒத்தசியாக இருக்கும், இன்னும் அதையே காணும். அவளுங்க வர வரையும் நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். சாமானை தொலைக்கிட்டு துணியை துவைச்சிட்டு வீட வாசல்லாம் க்ளீனாக பெருக்கி வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போங்க, சண்டை போடாத என்ன. இதுக்கு மேலே என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. இட்லி கடையில் செய்யறதுக்கு போய் குறுக்கெல்லாம் வலிக்குது. சரிம்மா, நான் செஞ்சுக்கிறேன் ஆட்டம்மா. சரி, நான் போய் தொலைக்கிட்டு வரேன் அந்த சாமானெல்லாம் முதல்ல. சரி சரி, கடகடன்னு செய், அப்புறம் உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகிடப்போகுது. மகாராணி இன்னைக்கு தான் படிப்பாங்க, வேலை இல்லாதப்பெல்லாம் படிக்க மாட்டாங்க. எனக்கு வேலை நிறைய இருக்கும், நீங்கள் தான் பச்சுன்னு இருப்பாங்க. என்ன இது கொஞ்சம் தான் இருக்கும் நினச்சா இவ்வளோ சாமான் வாரி போட்டு வச்சுருக்காங்க. சரி, கடகடன்னு தொலைக்கிட்டு துணியை துவைப்போம், அப்புறம் நம்மளுக்கு ஸ்கூலுக்கு டைட் ஆகிடும். சத்திய சாமான் துவைக்கிட்டு இருக்கா போல. கொஞ்சம் தொலைக்கணும், இன்னும் நிறைய இருக்கு. பூ மாதிரி இருக்காளே, வா பூ மாதிரி, எப்போ வந்த? இப்போதான் வந்தேன். என்ன நீ மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்க? சோனி என்ன பண்ணுறா? சாமான்லாம் நிறைய இருக்கே, என்ன இட்லி கடை சாமாவும் சேர்த்து போட்டிருக்காங்களா பெரியம்மா? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? நேற்று பொழுது போய் காய்கறிலாம் வாங்கி போயிட்டு வந்தாங்க அம்மாவும் அப்பாவும், அதனால தான் தொலைக்கலை, இல்லைன்னா நேற்றே தொலைக்கிட்டு இருப்பாங்க. சரி, நான் தொலைக்கிறேன். சோனி வந்து டெஸ்ட் இருக்குன்னா தான் படிச்சுட்டு இருக்கா. என்ன டெஸ்ட் இருக்கு? இன்னைக்கு எந்த டெஸ்ட்டுமே இல்லையே, கிளாஸ்ல எதுவுமே சொல்லலையே. உண்மையை அவள் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லையா? நல்லா யோசிச்சு பாரு. நான் போய் மறப்பனா? உண்மையா இல்லை, எதுவுமே இல்லை. யோசிச்சு கூட பார்த்துட்டேன், எந்த டெஸ்ட்டுமே சொல்லவே இல்லை. ஹோம்ஒர்க் கூட எதுவுமே இல்லை இன்னைக்கு. நானே இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ என்ன சோனி படிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்க? அதானே பார்த்தேன், டெஸ்ட் இருக்கும் போதெல்லாம் படிக்காமல் இன்னைக்கு நிறைய வேலை இருக்குன்னு நாய் அப்பயே எழுதி பார்த்துட்டு இருக்கு போல. அதனால் தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணாலா, இல்லை உண்மையாகவே தூங்கிட்டு உண்மையெல்லாம் சொன்னாதான் நினைக்கிறேன். தூக்கத்தில் பெணாத்தனா. ஆனால் சரி, போனால் போது எழுப்பி விட்டு படிக்க வைக்கலான்னு பார்த்தா இவ என்னையே ஏமாத்திட்டு இருக்கா. போய் பார்க்குறேன் மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு. சாமானை நான் தொலைக்கிட்டு மேடமையே மொத்த துணியும் துவைக்க வைக்கிறேன். எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படி ஏமாத்திருப்பா. நீ வந்து சொல்லலைன்னா நான் ஏமாளி மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுருப்பேன் சோனி படிக்கிறான்ட்டு. ஆனால் அந்த நாய் புக்குள்ள ஃபோனை வச்சு பார்த்துட்ருப்பா. போய் பார்க்குறேன் என்ன பண்ணுறான்னு. சரி சரி, என்ன சோனி வர வர இப்படியெல்லாம் ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாளா? சதீஷே பரவாயில்ல போல சோனியை விட. சரி, நான் போய் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். என்ன? சரி, நீ போக்கு மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே அந்த சோனிக்கு இருக்கு. ஒரு வழியாக எல்லா சாமானையும் தொலைக்கியாச்சு. இதுக்கு மேலே அம்மா கிட்ட எதுவுமே கொடுத்துட்டு அந்த சோனி என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம். ராணியக்கா, மசால் தோசை ரெடி, டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. என்ன சின்ன பொண்ணு, தோசையை முதல்ல சுட்டு வச்சிருக்க? பரோட்டாக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு அதெல்லாம் செஞ்சு அப்புறம் லாஸ்ட்டில் தோசை சுட்டுக்கலாம் இல்லை? தோசை லாஸ்ட்டில் தான் சுட போகிறேன். மசாலா அரைச்சல மசால் தோசைக்கு மசாலா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால ஒரு தோசை சுட்டே தானே. நீங்கள் சொல்லிட்டீங்களா டேஸ்ட் நல்லா இருக்குன்ட்டு லாஸ்ட்டில் தோசையை சுட்டுக்கலாம். இல்லை கேட்டால் உடனே கூட சுட்டு எடுத்துன்னு போய் கொடுத்துக்கலாம். முதல்ல இந்த டேஸ்ட்டை பாருங்கள், நல்லா இருக்கா இல்லையான்னு அப்புறம் என்ன எதுவும் சொல்லக்கூடாது. என்ன? ஆமாம் ஆமாம், ராணியக்காவுக்கு பிடிச்சா இந்த 8 பட்டி ஊருக்கே பிடிச்ச மாதிரி இல்லை? நல்லா இதை மட்டும் வக்கனையாக பேசுகிறீங்க, நல்லா சிரிக்க வைக்கிறீங்க. ஆனால் நேரத்துக்கு வரது கிடையாது. என்ன தான் பிள்ளைங்களோ தெரியல, நீங்கள் போங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பரோட்டா சொல்லணும், குருமா வைக்கணும், 2 வேலை இருக்குது. அதை நாங்கள் செஞ்சிடறோம் நேரத்துக்குள்ளே. நீங்கள் போய் இட்லி கடையில் வியாபாரத்தை பாருங்கள். கல்லாப்பெட்டியில் உட்காந்து கால் மேலே காலை போட்டு நீங்கள் கெட்டாக உட்காந்து வேலையை பாருங்கள். அதுதான் உங்கள் வேலை. சும்மா கத்திட்டு இருக்காதீங்க, நாங்கள் செஞ்சுக்கிறோம் மித்த வேலையெல்லாம். நீங்கள் செய்வீங்க. உமா, என்ன அது கையில்? நீங்கள் தானே சிக்கனை கழுவி எத்துன்னு சொன்னீங்க, அதுதான் கழுவி எத்தாந்துருக்கேன். உங்ககிட்ட சொன்ன பாரு, என் புத்தியை நானே அடிச்சுக்கணும். உன்னை கறியை கழுவ வச்ச பாவத்துக்கு என்னை வீடை கழுவ வச்சிருவோம் போல. கறியை கழுவி எத்தனை வரையும் அதனால் ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துகிட்டு வரணுன்ற அறிவு கூட இல்லையா? நீ எல்லாம் என்ன குடும்பம் பண்ணுற? தண்ணி எல்லாம் வீடெல்லாம் ஊற்றிச்சனா வீடெல்லாம் ஒரே ஸ்மெல் அடிக்காத உமா? இது கூடவா தெரியாது உனக்கு? ராணியக்கா, இப்போ எதுக்கு கத்துறீங்க? எனக்கு தெரியாதா வீடெல்லாம் தண்ணி ஊற்றினா ஸ்மெல் வராதுன்ட்டு? அதான் கழுவிட்டு துணியை போட்டு தொடச்சியே தாண்டிருக்கேன். என்ன துணியை போட்டு தொலைச்சே தாண்டியா? ஏன் பேசாமல் அயன் பண்ணி தாண்டிருக்கலாம்ல? அட, நான் இதை செஞ்சுருக்கலாமே சொன்ன மாதிரி. இது இன்னும் நல்லா இருந்திருக்குமே. சின்ன பொண்ணு, அவள் அதை கூட செஞ்சாலும் செய்வா. அவகிட்ட அதெல்லாம் சொல்றியே. துணியை போட்டு தொலைச்சியா? முதல்ல எந்த துணியை போட்டு தொலைச்சேன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லை ராணியக்கா, நான் வேற கறியை வந்து கவரில் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன்னா கழுவி போட எந்த பாத்திரமும் எடுத்துன்னு போகல போயிட்டேன். திடீர்னு தான் ஒரு யோசனை வந்தது எனக்கு. கறியை கழுவி அப்படியே எடுத்துகிட்டு போனால் தண்ணி ஊற்றும். நீங்கள் இப்போ திட்டினா மாதிரி திட்டுவீங்க என்ன? அது எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் பக்கத்து கொடியில் ஒரு கயிறுல துணி காஞ்சி நின்றது. அந்த துணியை எடுத்து கறியை நல்லா துடைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு போய் அறிவு இருக்கான்னு கேட்குறீங்களே நீங்கள்? ஆமாடி ஆமாம், உனக்கு போய் அறிவு இருக்கான்னு கேட்டுக்க கூடாது. உனக்கு வேலை சொன்னே, எனக்கு அறிவு இல்லை. எனக்கு அறிவு இருந்தால் நான் போய் உனக்கு வேலை சொல்லியிருப்பேனா என்ன? ஆமாம் இருக்கட்டும். வந்துதான் முதல்ல எந்த துணியில் துடைச்சேன் தான் சொன்னேன் ராணியக்கா. பக்கத்து கொடியில் ஒரு துணி காஞ்சி நின்றது, அந்த துணியை எடுத்து துடைச்சேன்ட்டு. துணியெல்லாம் நான் துவைக்கவே இல்லை, மொத்த துணி இங்கே இருக்குது. அதுக்குள்ளே யார் காய வச்சாங்க துணியை? என்ன கனவு லோகத்துலேருந்து வரையா என்ன? ராணியக்கா, நான்லாம் கனவு லோகத்தில் இல்லை, நான் தெளிவாக தான் இருக்கேன். நீங்கள் தான் கனவு லோகத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் கொடியில் துணி காயுதுன்ற நான் காய வைக்கலன்றீங்களே. நீங்கள் காய வைக்காது, உங்கள் வீட்டில் கொடியில் என்ன பக்கத்து வீட்டுக்கார காய வைக்க பாருங்க. ஆமாம் உமாக்கா, பக்கத்து வீட்டுக்காரர் தான் காய வச்சுருக்காங்க. என்னம்மா சும்மா சொல்கிறியா இல்லை உண்மையாக சொல்கிறியா? இல்லை உமாக்கா, உண்மையாக தான். பக்கத்து வீட்டு ஆண்டி தான் கொஞ்ச நேரம் காய வைக்கிறேன்ட்டு காய வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க வீட்டு கொடி கயிறாக இருந்து போயிடுச்சான். சரி, நீங்கள் துணி துவைச்சா லேட்டாக தானே போடுவீங்கன்ட்டு நேற்று காய வச்சாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருக்க வந்துடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த துணியை? ஏன் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க?
என்ன நேற்று காய வச்ச துணியா? அதான் நல்லா காஞ்சி போயிருந்தது போல. இப்போதான் எனக்கும் பக்கத்து வீட்டுக்காருக்கும் குழாடி சண்டை முடிஞ்சுது. இப்போ துணி அடி சண்டை வந்துடும் போலவே. எனக்கு பயமா இருக்கே நினைச்சாவே. தெரியாது உங்கள் வீட்டு துணி தான் எடுத்து துவச்சிட்டு நான் வேற அவங்க வீட்டு துணி தெரிஞ்சிருந்தா நான் தொட்டே இருக்க மாட்டேன். முதல்ல அந்த துணியை துவைச்சி எங்கள் வீட்டில் போய் ட்ரையரில் போட்டு தந்து இங்கே காய வச்சிடறேன். அந்த பொம்பளை வந்து பார்த்ததுன்னா அப்புறம் பெரிய சண்டை ஆகிடும். சரி நான் போயிட்டு வரப்போ. உமா வந்த வேலை என்ன, நீ செய்கிற வேலை என்ன? அப்போ உனக்கு இன்னைக்கு சம்பளமே கிடையாது. எனக்கு 4 நாள் சம்பளம் கட் பண்ணாலும் பரவாயில்ல. இன்னைக்கு எனக்கு அந்த வேலை தான் பெரிய வேலை. இல்லைனா ஒரு கலவரமே நந்துடும் ராணி அக்கா வீட்டுக்கு எதிரில். நான் போய் கடற்கரைன்னு ட்ரையரில் போட்டு தந்து வைக்கிறேன். அதை சாமான் தொலைக்கியாச்சுமா. நான் போய் சோனியை கூட்டிகிட்டு வந்து துணியை துவைக்க சொல்கிறேம்மா. சரி சீக்கிரமாக போய் கடற்கரைன்னு துவைச்சிட்டு கிளம்புற வழியை பாருங்க. எங்களுக்கும் நேரம் ஆச்சு. இந்த உமா வேறு போயிட்டு இட்லி கடையை விட்டு நாங்கள் கடற்கரைன்னு ஒருத்தர் சப்பாத்தியை ஊறிட்டு ஒருத்தர் குருமாவை வைக்கிறோம். என்ன சின்ன பொண்ணு, இந்த உமா வேற வந்த உடனே இந்த வேலையை வச்சுட்டு இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டா. இப்போ யார் வேலையை செய்யுது? அக்கா அவள் செய்கிற வேலையை ஒன்றும் கிடையாது. நம்ம செய்யறதுக்கு கூட மடை ஜாலராச்சின்னு இந்த மாதிரி கூட எதிரில் ஒரு வேலையை வைக்கிறான். நம்மளே கடை செஞ்சிடல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் மாவை மட்டும் பேசி வைங்க. நான் கடைன்னு 5 நிமிஷத்தில் குருமாவை ரெடி பண்ணிடுறேன். நீங்கள் தாளிச்சிட்டிங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிடும். சரிடா, அப்போ கடற்கரைன்னு ஆகட்டும் சின்ன பொண்ணு. நம்ம போய் இந்த சோனி நாய் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் முதல்ல. எப்படியோ ஒரு வழியா இந்த சத்யாவை ஏமாற்றி நாளைக்கு இன்னைக்கு டெஸ்ட் இருக்குதுன்னவே படின்ட்டு எழுப்பி விட்டு போயிட்டா. இல்லைனா வந்து வேலையை செய்யணும் கூடிய கூட்டுன்னு போயிருப்பா. நம்ம டெஸ்ட் இருந்தால் எனக்கு என்ன படிச்சிருக்கோமா என்ன போய் பார்த்து எழுதுறதை தான் வேலையாக வச்சுருக்கோம். எனக்கு நான் ஒரு நாள் நம்மளுக்கு நல்ல மைண்ட் செட் இருந்துச்சுன்னா படித்து எழுதுவோம். மற்றபடி எக்ஸாமுக்கு மட்டும்தான் படிப்போம். டெஸ்ட்டுக்கெலாம் என்ன படிப்பாங்களா என்ன? நம்ம இந்த ஃபோனில் இந்த ரீல்ஸை பார்த்து டைம் பாஸ் பண்ண வேண்டியது தான். அவள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வரும்போது நம்ம புக்கை எடுத்து வச்சு ஆக்ஷன் பண்ண முடிஞ்சுது. இந்த ரீல்ஸை பார்த்தா டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. சத்யா வந்துட போகிறா. வந்தால்னா நம்ம செத்தோம். கரெக்டாக வரும்போது புக்கை எடுத்து வச்சு ஆக்ஷன் பண்ணால் தப்பிச்சோம். இல்லைன்னா அவ்வளோதான். என்ன மேடம் சோனி, இதுதான் நீங்கள் படிக்கிற லட்சணமா? ஐயோயோ வந்துட்டா போலவே, பார்த்துட்டா போலவே ஃபோனு. இல்லைப்பா, குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எனக்கு டெஸ்ட் இல்லை, கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் பார்த்துட்டு இருந்தேன். சரி எதனா வேலை செய்யலாமான்ட்டு கீழே வரலான்னு நினச்சேன். நீயே வந்துட்டேன். யாருக்கு காது குத்த பார்க்குறேன்? நான் காதை குத்தி 2 காதுலையும் கம்பலே போட்டுட்டேன். இல்லாத டெஸ்ட்டை கேன்சல் பண்ணுறேன்ட்டு மெசேஜ் வந்ததாமே. இன்னும் என்னென்ன கதையெல்லாம் சொல்லுவேன் நீ. முதல்ல இன்னைக்கு எந்த டெஸ்ட்டுமே இல்லையாமே. இப்போ தான் பூமாரிக்கிட்ட நான் பேசினேன். டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டியானா டெஸ்ட் எதுவும் இல்லைன்னு சொல்கிறா. நீ என்னடானா டெஸ்ட்டுக்கு படிக்கணும்ன்ட்டு உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு ரீல்ஸை பார்த்துட்டு இருப்பேன். அதுதானே? ஐயோயோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாளே. இப்போ ஒழுங்காக கீழே வந்து துணியை துவைக்கிறியா? இல்லை நீ பண்ணதெல்லாம் அம்மா கிட்ட போய் சொல்லட்டுமா? போ, துணியை தானே துவைக்கணும், வந்து துவைக்கிறேன் போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அப்புறம் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்ன மாதிரி போய் சொல்லி வீட்டில் மாட்டிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் பாய். எங்கள் வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க மக்களே, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.